நமக்கான விலாசத்தை கொடுத்தது நம்மளோட பெற்றோர். நாம ஏழையா இருக்கலாம், இல்ல பணக்காரனா இருக்கலாம், இல்ல மிடில் கிளாஸா கூட இருக்கலாம். எந்த நிலையிலையும் நம்மளோட ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து பண்ற, இல்ல அதுக்காக முயற்சி பண்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இக்கவிதை சமர்ப்பணம். பூமி கதவை திறந்து பூச்செண்டு கொடுத்து நாம் பெரும் பெயருக்கு சொந்தக்காரர்கள் பெற்றோர். தவிழ்ந்தோடும் போது, தாகம் எடுக்கும் போது, வீழ்ந்தெழும் போது நம்மை தாங்கும் கரங்கள் தாய் தந்தையுடையது. மெல்ல கற்கும் மொழியில் நாம் முதல் சொல்லாய் பேசிய வார்த்தை அம்மா. மண்ணை பார்க்கும் நம் கண்கள் விண்ணை எட்டி பார்த்ததும் அப்பாவின் தோளில் அமர்ந்தே. துக்கம் தூர போகுமே, சொர்க்கம் மண்ணில் தோன்றுதே. தூக்கம் வர நாம் சாயும் அன்னை மடியிலே. திருவிழாக்களில் குடும்பத்தோடு வாங்கி சாப்பிட்ட டில்லி அப்பளம் கற்று தந்தது பகிர்ந்துண்ணும் குணத்தை. என் கணிதம் கற்றோம் அண்ணாச்சி கடைக்கு அம்மா நம்மை தனியாக வாங்கி வரச் சொன்ன காய்கறிகளால். எந்த ருசியும் நம் நாவை வெல்வதில்லை நம்மை பெற்றவளின் அன்பு கலந்த சமையல் முன். காய்ச்சலோ குளிர்ச்சுரமோ நம்மை தீண்டும் போது தாய்ப்படும் பாட்டில் அறிந்தோ அன்பொன்றே நம் வலியை உணரும் என்று. எங்கே உருப்பட போகிறோம் என்றுதான் வாழ்வில் வெல்வோம் என மற்றோர் கூற என் ரத்தம் வெல்லும் என்கிறது பெற்றோர் குரல். திட்டி திட்டி தீட்டும் குரல் தகப்பன் என்றால், தட்டி தட்டி ஊர் பாராட்ட உழைக்க தூண்டுதே தாயின் குரல். வாழ்வில் நம்மோடு பலர் இருப்பர் ஏற்றத்தில், பலர் போவர் நம் வீழ்ச்சியில். ஏற்ற இறக்கத்தில் நம் துணையும் ஏற்றும் ஏணியும் என்றும் நம் பெற்றோரே. நம் உயிர் இருக்கும் வரை உயிர் வடிவம் தந்த இரு உயிரை இதயத்தில் கொள்வோம். பேரன்பை நம்மை பெற்றோரிடம் பொழிவோம். நன்றி.